ஹாய் கேப்ரியல், என்ன இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது பரலோகத்தில்? ஆமாம் மைக்கேல், இன்னைக்கு எத்தனை பேர்த்தோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் பரலோகம் போகிறாங்கன்னு. ஒவ்வொருத்தராக கூப்பிடலாமா? கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்காரே. வாங்க ஏசப்பா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க வாங்க, உட்காருங்க. முதல் யார்ப்பா? பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. தானா என்ன நமக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்திருக்கானுங்க. நம்ம தான் எப்போவுமே சர்ச்சுக்கு சீக்கிரமாக வருவோம். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிறோம், அப்பவும் நமக்கு முன்னாடி வந்திருக்கானுங்கன்ற மாதிரி காட்டுறானுங்க. இந்தம்மா பாடுறா, இங்கேயும் மேக்கப் போட்டு வந்துருக்குது. தானா தானா பாஸ்டர், பிரேஸ் லார்ட் பாஸ்டர். பிரேஸ் வந்த நம்ம காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் பாஸ்டர். நான் தான் அது பாஸ்டர், நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன் பாஸ்டர். நான் போயிட்டு வரேன், நான் முன்னாடி போகிறேன் பாஸ்டர். உங்களுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஐயோ இந்த அம்மாவா, ஜபம் பண்ணியே நம்மளை சாவடியும், ரொம்ப பீத்தியும். இவர் எங்கே வந்திருக்காரு? பிரதர், நான் ஒரு 10 சர்ச்சுக்கு மேலே மீறி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்களை எங்கேயுமே பார்த்தது இல்லையே. எங்கே இருந்தீங்க? நான் 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சிலே இருக்கீங்களா? இல்லை போல, வெயிட் பண்ணுங்க, நான் 10 தெரியுமில்ல, 10. நான் தான் ஃபஸ்ட்டு. உங்கள் பேர் என்ன? என் பேர் உப்புவாசமணி. உப்புவாசமணி. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. அவ்வளோ ஷாக்காகாதீங்க. என் பேர் உப்புவாசமணின்னு ஏன் சொன்னேன்னு கேளுங்க. ஏங்க உங்கள் பேர் உபவாசமணி? என் பேர் உபவாசமணி தான். நம்ம சும்மா யூடியூப் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன். ஒரு பாஸ்டர் மெசேஜ் போட்டிருந்தாரு, உலகத்தை உப்பா இருக்கணுமா. அதான் செட்டேன். எப்படி நல்லது. உப்புவாசமணி எப்படி நல்லா பாருங்க இருக்கும். இல்லைங்க, உபவாசமணி இல்லைங்க. ஊதாங்க, யூதானுங்க. ஆமா, உப்புவாசமணி இல்லைங்க, உங்க பேர் இல்லைங்க. எங்க இருக்குங்க. நீங்க உலக பார்வைக்காக ஜெபம் பண்ணீங்க, மனுஷ பார்வைக்கு முன்னாடி உபவாசம் இருந்தீங்க, அதனால நீங்க பிரவேசிக்க முடியாது. ஏஞ்சலுக்கு ஒரே குறும்பு. ஆண்டவர், ஐயோ ஆண்டவர், ஆண்டவர் இங்க உட்கார்ந்திருக்காரு. எப்பா என்ன கலரா இருக்கு, அப்ப பார்க்கவே முடியல. ஆண்டவரே, நானா தெரியாதா உபவாசமணி? தம்பி உப்பாங்க கொஞ்சம் தேவைப்படுது, வாப்பா. நான் வரேன் ஆண்டவரே. அண்ணே என்ன பரலோகத்துக்கு கூட்டி போங்க. ஐயோ நான் வரேன். எனக்கே இடம் இல்லையா, இவனுங்களா போறானுங்க. நான் தானே ஃபர்ஸ்ட். முதல் டிக்கெட்டே இவ்வளோ பயங்கரமா இருக்கே, அடுத்த டிக்கெட் எப்படி வரும்னு தெரியலையே. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? நல்லமுத்து, போலீஸ் நல்லமுத்து. ஓஹோ, இருக்கா? உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல, நீங்களும் போகலாம். தசகமாக காணிக்கலாம் கரெக்டா கொடுக்க எப்படி இருக்கும்? ஆண்டவரே இங்க பாருங்க, காணிக்க தசமமாகலாம் கொடுத்தேன்னு சொல்றாரு. எப்படி கொடுத்தாரு? வாங்கினதெல்லாம் லஞ்ச காசு, லஞ்ச காசுல கொடுத்துட்டு காணிக்க கொடுத்தேன்னா பாருங்க ஆண்டவரே. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? பரலோகத்துக்கே வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாரு பாத்தீங்களா? நான் போலீஸ்பா. அப்பா என் கூட வாப்பா, ஒரு நான் பேசிட்டு இருக்கேன், கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வாப்பா. அடுத்து வாங்க. சரி, நம்ம இங்கே யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். எஸ்ஐ சார் போயிட்டாப்ல, சரி வேற யாராவது இருக்கானுங்களான்னு பார்ப்போம். பாஸ்டர், பிரேஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, என்னென்ன பாட்டெல்லாம் பாடிருக்கீங்க. உங்க பக்கத்துல நிக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் பாஸ்டர். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் பாஸ்டர். ஐயோ ஃபோன் வேற இல்லையே, என்ன பிளஸ் பண்ணுங்க பாஸ்டர். காசு மட்டும் கொடுத்துட்டு போங்க. அடுத்து யாருமா? வாங்க. உங்க பேர் என்ன? போயிட்டா. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, நீங்க உள்ள போலாம். கர்த்தருக்காக உண்மையா வாழ்ந்திருக்கீங்க, அதனால நீங்க உள்ள போகலாம். வாங்கம்மா வாங்க. அப்பாடா வந்துருச்சுப்பா. ஆமா மைக்கேல், அப்பா சந்தோஷமா இருக்கு இப்பதான். வாங்க உள்ள வாங்க. அடுத்து யாருமா? வாங்க. ஐயோ அடுத்து அச்சோ அச்சோ ஏசப்பா, பயப்படாதீங்க, எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓ ஏசப்பாவே சொல்லிட்டார். ஏசப்பா இவங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த ஜெபமணி தானே? சொல்லுங்க, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு மணி, ஜெபமணி. பேரு தான் ஏசப்பா ஜெபமணி. பாருங்க, பண்றதெல்லாம் ஜெபம்னு சொல்லுவாங்க, ஆனா கொலையாடியில போனா தானே தெரியும் இவங்க பேசுற என்ன பாஷைன்னு. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல, நீங்க போகலாம். அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அந்நிய பாஷை பேசுறேன், டெய்லி வாரம் சர்ச்சுக்கு போறேன், அது எப்படி இல்லாம போகும்? ஆனா பேசுற பாஷையில அது மாதிரி தெரியலையேம்மா. அதெல்லாம் விடுங்க. சரி, அந்த எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் இருக்காளே,
அவ பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நம்மளே பார்க்க சொல்றா பாத்தீங்களா? மைக்கேல் நமக்கு வந்த சோதனை. இல்லம்மா இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா ரொம்ப கோடா கோடி நன்றி. பாருங்க உங்க பேரையும் எழுக்கிறா பாருங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரி என்கிட்ட ரொம்ப வாய் கொடுத்து ரொம்ப இது பண்றா இவங்களே. அதனால அவ வரட்டும், அவ வாயை கிழிக்கிறேன். இன்னொருத்தர் வராரு பாருங்க உங்களுக்கு. வாங்க நம்ம ரிவர் உங்களுக்காக. இருங்க இருங்க இருங்க, வாங்க போலாம். ஐயோ அம்மா, இந்த டிக்கெட் பயங்கரமா இருக்கே. அடுத்தது யாருங்க? அடுத்து வாங்க. அலைத்தவரே அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஏசப்பா உங்களே எழுக்கிறான். உங்க பேர் என்ன? என் பேர் பரிசுத்த பிரேம். பரிசுத்த பிரேமா? உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லைங்க. அது எப்படி என் பேர் இல்லாம இருக்கும்? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. நீங்க வெறும் பரிசுத்த பிரேம்னு பார்த்திருப்பீங்க. பாஸ்டர் பரிசுத்த பிரேம் அதுவும் பீல தானே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பீல தான். இல்லைங்க, பீல உங்க பேரே இல்லைங்க. அது எப்படி இல்லாம இருக்கும்? இவர் ஒருத்தருக்காக நான் கிட்டத்தட்ட 4-5 பாட்டு போட்டிருக்கேன். நான் போட்ட பாட்டு தான் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனா இவருக்காக நீங்க போட்ட மாதிரி தெரியலையே, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா. இவருக்காக தான் போட்டேன். உத்தம ஊழியன் என்று நீ பாத்தீங்களா, இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு. சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். சொல்லுங்க ஏசப்பா. சொல்லாதீங்க ஏசப்பா. சரிங்க ஏசப்பா, இப்போ எல்லாம் நீங்க மட்டும் என்ன அக்செப்ட் பண்ணி உள்ள இழுத்தீங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம தான் ட்ரெண்டிங். வேண்டாம் 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 ஏசப்பா. காணிக்கையில கமிஷன் கூட தரேன். பாத்தீங்களா, இங்கேயே இப்ப தெரியுதா இவனை பத்தி? அங்க கமிஷன் தேவைப்படும். எவ்வளவு தருவாங்க? அப்பா நான் போயிட்டு வரேன். எண்ணெய் சட்டி தான் தருவாங்க. வா. பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி பேசுறேன் உங்களை பத்தி பேசுறேன்னு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு சாம். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, நீங்க உள்ள போலாம். அப்பாடா, இன்னொரு டிக்கெட் பரலோகத்துக்கு. உங்க பேர் என்ன? என் பேர் சத்யா. உங்க பேரும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, நீங்க கர்த்தருக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால நீங்க உள்ள போகலாம். ஐயா பிரைஸ் தி லார்ட். இன்னொரு டிக்கெட், 3 டிக்கெட். அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உங்க பேர் பிளஸ்ஸியா? உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டுள்ளது. என்னது கிறுக்கப்பட்டிருக்கா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் கர்த்தருக்காக ஜெபம் பண்றேன், எல்லாமே பண்றேன், என் பேர் எப்படி கிறுக்கப்பட்டிருக்கும்? அது நீங்க கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லுங்க, அப்ப பின்னாடி வரவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவீங்க நீங்களே. வாங்கம்மா அடுத்தது. உங்க பேர் என்ன? சரண்யா. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல, நீங்க இன்னும் பாவத்தை விட்டே மனம் திரும்பல, அதனால உங்களால உள்ள பிரவேசிக்க முடியாது. பாவமா? அப்படின்னா என்ன? பாவத்தை பத்தி எங்க கேட்ட மாதிரியே இருக்கே. பிளஸ்ஸி அம்மா வீட்டில் ஒரு நாள் டிவியில பார்த்தேன். பிளஸ்ஸி அம்மா நீங்க ஒரு நாளாவது என்கிட்ட சுவிசேஷத்தை பத்தி சொன்னீங்களா? சுவிசேஷத்தை பத்தி சொல்லாதனால எனக்கு எப்படி ஒரு நிலைமை பார்த்தீங்களா? எத்தனையோ நீங்க இது பண்ணியிருக்கீங்க, ஆனா இருந்தாலும் நீங்க சுவிசேஷத்தை பத்தி சொல்லாதனால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? உங்களால என்னால பரலோகம் போக முடியாம போயிருச்சு. ஏன் பிளஸ்ஸி அம்மா இப்படி பண்ணிட்டீங்க? பிளஸ்ஸி அம்மா எனக்கு காப்பாத்து. அடுத்து வாங்க. அடுத்தவங்களாச்சும் உள்ள வராங்களா பார்க்கலாம். பார்க்கலாமா? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இது எந்த இடம்? உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. ஜீவ புஸ்தகமா? அப்படின்னா என்ன? ஓ, உங்களுக்கும் சொல்லலையா? பிளஸ்ஸி நீ என்ன இங்க இருக்க? அவங்க உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாதனால நீங்க உங்களால உள்ள பிரவேசிக்க முடியாது. பிளஸ்ஸி நீ கிறிஸ்டின் தானே, எனக்கு ஒரு நாளாவது நீ ஏசப்பாவை பத்தி நீ சொல்லியிருக்கியா? உன்னோட நான் இங்க நிக்கிறதுக்கான காரணமே நீதான் பிளஸ்ஸி. என்னோட இந்த நல்லா நிலைமைக்கு கேளுங்க. நீதான் காரணம். நான் சொல்றேன் வாங்க. என்னோட ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அவங்க இந்நேரம் பரலோகத்துல பிரவேசிச்சிருப்பாங்களே. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்கள விட சொல்லுங்க. அமைதியா இரு. அறுவடை காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வராது. நீ எதனால இவங்கள ரட்சிப்புக்கு உள்ளே கொண்டு போக முடியல? நீ அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லல. உனக்கு முன்னாடி 2 பேர் போனாங்களே, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி தான் அவங்க ரட்சிக்கப்பட்டு போனாங்க. உன்னால இப்போ 2 ஆத்துமா ரட்சிக்கப்படாம போயிடுச்சு. நான் பண்ண தப்பு நீங்க இருக்க யாரும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்கள்
கிட்ட உங்க ஃபேமிலி கிட்ட எல்லார்கிட்டயும் அந்த சுவிசேஷத்தை சொல்லிருங்க. ஏசப்பாவை பத்தி சொல்லி அப்புறமா பேசிக்கலாம். ஆமென். அப்பாடா, இன்னைக்கு பரலோகத்துக்கு 3 டிக்கெட் ஆச்சு வந்துச்சே. ஆமா மைக்கேல், அதுல இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஸ்கிட்டை பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களையும் சேர்த்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க பணம், பொருள், இது எல்லாமே அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நம்ம லாஸ்ட் வீக் கேட்ட மெசேஜ் மாதிரி சுமையை சுமக்கிறவங்களாம் மாறணும். எல்லாருக்குமே நம்ம ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறவங்களாம் மாறணும். ஆசீர்வாதத்தை நம்ம மட்டும் பெறவங்களா இருக்கக்கூடாது, கொடுக்குறவங்களாம் மாறணும்.